ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஓல்டு ஃபெதர்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேர்ட்ஸ் சேல்ஸ் பண்ண சேவிங்ஸ் மணியில் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு 1 இயர் கிட்ட வந்து ப்ராப்பராக ப்ரீட் பண்ணுறேன். ஸோ வந்து 1 இயரில் வந்து நான் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுற பைசாவில் வந்து அதோடய ஃபுட்டு, மெயின்டெனன்ஸு, சப்ளிமெண்ட்டு, பேர்ட்ஸு, கேஜி, அதுக்கப்புறம் கேஜி குண்டா, அசசரிஸ் இது எல்லாமே போக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைசா வந்து சேர்த்து வச்சுருந்தேன். இந்த பைசா வந்து நான் ஏன் சேர்த்து வச்சுருந்தேன்னா, அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்குது. எனக்கு வந்து எம்ரால்டு காக்கடெயில் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசை. இப்போ எம்ரால்டு காக்கடெயில் வாங்கணுன்னா மினிமம் வந்து 50K அந்த மாதிரி ஆகும். ஒரு பேட்ச் எம்ரால்டு காக்கடெயில் வாங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து எப்பவுமே வந்து பேட்ச் எமரால்டு சீரியஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பேர்ட்ஸ்னாலே பேட்சில் தான் பிடிக்கும். ஏன்னா பேட்ச் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், நிறைய கலர் வந்து அதில் மிக்சட் ஆகும். ஸோ அதனால் வந்து எனக்கு பேட்ச் சீரியஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அதுக்காண்டி நான் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பைசா சேர்த்துட்டு வந்தேன். ஸோ வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டதில் வந்து சில நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து வீடியோ வந்து நல்லாயிருக்கு ப்ரோ, பட் ஆனால் வந்து குவாலிட்டி இல்லை வீடியோ வந்து அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ வந்து அதை நான் சரி பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து அந்த பைசா நான் சேர்த்து வச்சிருந்த பைசாவில் வந்து இப்போ வந்து ஒரு ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கேன். இது புதுசாக இப்போ லான்ச் பண்ண ஃபோன் வந்து OnePlus Lite C2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு. இப்போ வந்து இந்த ஃபோனில் தான் நான் அந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன். இப்போ நீ வரப்போகிற வீடியோலாம் எல்லாமே வந்து இனிமேல் நான் எடுக்க போகிற வீடியோ எல்லாமே, அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே இந்த ஃபோனில் தான் எடுப்பேன். ஸோ வந்து இந்த வீடியோ எல்லாமே ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் லைட்டிங் அதிகமாக இருக்கிற இடத்துல பேர்டு வந்து நல்லா குவாலிட்டியாக தெரியுது. கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு மாதிரி குவாலிட்டியாக தெரியுது. இந்த பேர்ட்ஸு ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பேர்ட்ஸை வந்து நல்லா பார்த்துக்கினா, அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம நல்லா கொடுத்து நல்லா பார்த்துக்கினா நமக்கு வந்து அது நான் தர வேண்டியது வந்து கண்டிப்பாக தரும். சில பேர் வந்து ஒன்றுமே வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பொய். வந்து அவங்க வந்து வெறும் தெனம் மட்டும் கொடுத்து வளர்க்குறவங்களுக்கு ஒன்றுமே வராது. உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு ஒன்றுமே வராது. பேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை ஒரு உயிரினமாக பார்த்து நம்ம வளர்க்கணும். வருஷத்துக்கு வந்து 3 கிளச்சு நம்ம பேர்டை வந்து எடுக்கணும். 3 கிளச்சு எப்படி எடுக்கணும், நெக்ஸ்ட் அவுட்டில் தான் எடுக்கணும். சில பேர் வந்து ஹேண்ட் ஃபீடிங்கில் வந்து மினிமம் 4 கிளச்சுக்கிட்ட எடுத்துருவாங்க. ஹேண்ட் ஃபீடிங்கில் வந்து நானும் சில பேர்டு வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக் கொடுப்பேன். நான் ஏன் வந்து கொடுப்பேன்னா, பேரண்ட்டு வந்து சிக்ஸ் ஃபீட் பண்ணாமல் வேறு பேரண்ட்டு சிக்கை வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்னா, அந்த பேரண்ட்டு சிக்கு வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி பேர்டு, கிரே லுட்டினோ அப்படின்னா அதை மட்டும் தான் நான் கொடுப்பேன். மற்றபடி வந்து ஓவராலாக நான் வந்து ஹேண்ட் ஃபீடிங்லாம் பேர்டு வந்து சேல் பண்ண மாட்டேன். வருஷத்துக்கு வந்து 3 கிளச்சு எடுக்கிறது தான் வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ரீடிங்க்கு நல்லது. நம்ம வந்து பேர்டுக்கு தேவையான நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, சீட் மிக்ஸு, கேஜி மெயின்டெனன்ஸு, ப்ராப்பரான கேஜஸ்ஸு, ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணும்போது பேர்டு வந்து நல்லா ப்ரீட் ஆகும். உண்மையாக சொல்லணும்னா பேர்டு வந்து ரொம்ப நல்லா ப்ரீட் ஆகிட்டு நமக்கு தர வேண்டியதை வந்து கரெக்டாக தரும். ஸோ வந்து அந்த பைசாவில் வந்து நம்ம திருப்பியும் வந்து பேர்ட்ஸுக்கே கொஞ்சம் செலவு பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு பைசா வருதுன்னா அந்த பைசா வந்து திருப்பி நம்ம அந்த இடத்துலேயே வைக்கும்போது தான் வந்து அந்த பைசா வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் நிலைக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு கொஞ்சம் பைசா வருது, நம்மளே அதை எடுத்து செலவு பண்ணிட்டு வெறும் நம்ம குருவிக்கு வெறும் தென்னை மட்டும் போட்டால் வந்து அது அடுத்த டைம் வந்து நல்லா ப்ரீடிங் ஆகுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் வந்து நீங்களும் வந்து உங்கள்கிட்ட வர பைசாவில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேர்ட்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக பார்த்துங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல சிக்ஸு ப்ளஸ் வந்து அது பேர்டு வந்து நல்ல லைஃப் ஸ்பேன், அது வந்து வாழ்நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து ப்ரீடிங் பண்ணுறோம் அப்படின்னா வந்து காசு வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம், நமக்கு நிறைய பைசா வரும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து நம்ம வந்து பேர்டு வளர்க்கக்கூடாது. நம்ம ஒரு ஹாபியாக வந்து பேர்டு வளர்க்கணும். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக வந்து நான் வந்து கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறேன். ஒரு அண்ணா ஒருத்தவங்க வந்து ப்ரீடிங் பாக்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை முதல்ல வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு பார்க்கும்போது இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து நான் அவங்களுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ரீடிங் பாக்ஸ் செஞ்சு கொடுத்த ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நான் காசு வாங்கலை. அப்போ வந்து எனக்கு ஒரு பேர் ஒன்று வேணும்னா அப்படி சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஆனால் வந்து அவங்க வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து பேர்ட்ஸே கொடுக்கல. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தாம்பரத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பேர்டு வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் நான் அவங்கக்கிட்ட வந்து முதல்ல ஒரு கிரே காக்கடெயில் வாங்கினேன். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வந்து பட் வந்து 2மே மேலு. அந்த 2மே அந்த மேலுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, இங்கே என் வீட்டு பக்கத்தில் லோக்கலில் ஒரு அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபீமேல் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் திண்டிவனத்தில் ஒரு அண்ணா ஒருத்தவங்க ராஜேஷ் சொல்லிட்டு, அவங்க வந்து 22 வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க, பேர்ட்ஸ் ஃபீல்டில். அவங்க வந்து ஒரு 13 வருஷமாக கிட்ட வந்து காக்டெயில் வளர்க்குறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஃபீமேல் வாங்கினேன்.
ஸோ வந்து இந்த 2 ஃபீமேலும் வந்து நான் லாக்டவுனில் ஊரில் வச்சுருந்தேன். ஸோ வந்து லாக்டவுன் வந்து அப்போ எனக்கு அவ்வளோவா தெரியாது, அப்படியே ஓடிச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறமா ப்ரீட் பண்ணி அதில் வந்த பைசாவில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் வந்து முக்கியமாக வந்து நம்மக்கிட்ட வந்து வர பைசா வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸு போக அதுலேருந்து வர பைசா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புத்திசாலித்தனமாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரே மொத்தமாக நம்ம வந்து பேர்ட்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது எப்போவுமே. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்ம் செட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு பேர் காக்கடெயில் வாங்கினேன். அந்த ஒரு பேரை வந்து 6 மாதம் கிட்ட வளர்த்தேன். ஸோ 6 மாதம் வளர்த்து அதில் வந்து சிக்ஸில் வந்த பைசாவை வச்சு தான் அடுத்து வந்து ஒரு பேர்ட்ஸாக நான் வாங்கினேன். ஸோ வந்து நீங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பேர்டு எல்லாமே வந்து ஏதாச்சும் தப்பாக நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அப்படி இல்லை, உங்கள்கிட்ட வந்து காசு இருக்குது, நான் ஒட்டு மொத்தமாக வாங்குவோம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு பேர்டு வாங்குங்க. ஒரு பேர்டாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரே மொத்தமாக நீங்கள் பேர்ட்ஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து சில பிரச்சனைகளில் போய்ட்டு முடியும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கத்தான் நமக்கு வந்து ரொம்பவே நல்லது. சிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிணறு சீடு, ஓட்ஸு, பக்வீட்டு, கொண்டக்கடலை, பீட்ரூட்டு இதை வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுக்கணும். 3 வேளை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். மெயினாக காலையில் கொடுக்குறீங்க அப்படின்னா மதியானம் கொடுக்கணும். அப்படி மதியானம் கொடுக்க முடியலனா ஒரு 4 மணிக்குள்ளே கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.